வளநாட்டு அரண்மனையோ கோட்டையோ மட்டும் இல்ல, வளநாடு முழுமையுமே கண்ணீர்ல மிதந்து கொண்டிருந்துச்சு. பொன்னரும் சங்கரும் தங்களுடைய அருமை பெற்றோர்களுடைய உடல்களுக்கு பக்கத்துல வாளின் கைப்பிடிய அழுத்தி பிடித்தவாறு அமர்ந்திருந்தாங்க. அவங்க இருவர் உள்ளிட்ட அனைவரையும் தழுதழுத்த குரல்ல ஆறுதல் கூறி அமைதிப்படுத்தும் முயற்சியில மாயவர் ஈடுபட்டிருந்தாரு. வீரமலை தனது மன உறுதி ஒரு கணம் குலைந்து போனதால இவ்வளவு பெரிய விபரீதம் தடுக்கப்பட முடியாமல் போயிற்றே அப்படிங்கிற வெட்கம் கலந்த வேதனையில தென்னை மரத்தின் பழுப்பு மட்டைய போல தலைய தொங்க போட்டுக்கொண்டு ஒரு மூலையில சாய்ந்து நின்றா. சோழ மன்னன் அக்கலதேவன் அனுப்பி வச்சிருந்த அமைச்சர்கள் இருவர் சோழ அரசின் சார்புல குன்றுடையானுடைய உடலுக்கும் தாமரை நாச்சியாருடைய உடலுக்கும் புலிச்சின்னம் பொறித்த பொன்னாடைகளை போர்த்தி இறுதி வணக்கம் தெரிவித்தாங்க. பூந்துரை நாடு, காங்கேய நாடு, பொங்கலூர் நாடு, தென்கரை நாடு, ஆரை நாடு, வாரக்க நாடு, திருவாவினன்குடி நாடு, தலைய நாடு, தட்டைய நாடு, பூவாணி நாடு, அரைய நாடு, உடுவங்க நாடு, வடகரை நாடு, வாழவந்தி நாடு, கிழங்கு நாடு, நல்லுருக்கா நாடு, அண்ட நாடு, ஆனைமலை நாடு, வெங்கால நாடு, காவடிக்க நாடு, ராசிபுர நாடு, காஞ்சி கோயில் நாடு, குறுப்பு நாடு, மணநாடு ஆகிய கொங்கு 24 பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் வகுப்பு வேறுபாடின்றி வளநாட்டுல வந்து குழுமுனாங்க. குன்றுடையானோட வெள்ளை உள்ளத்தை பத்தி அந்த மக்கள் கும்பல் கும்பலா கூடி நின்று புகழ்ந்துரைத்தாங்க. எரிமலை குழம்பு போன்ற இன்னல்கள் சூழ்ந்த போதும் ஏதோ அருவியில குளிப்பது போன்ற உணர்வுடன் கணவனுக்கு பக்கத்துல இருந்து வாழ்ந்து முடித்த தாமரை நாச்சியாருடைய கற்பின் சிறப்பையும் பண்பாட்டு பெருமையையும் ஏற்றி போற்றாதார் எவருமே இல்லை. தக்காரா தகவிலாரா என்பது அவரவர் எச்சத்தாற் காணப்படும் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி வளநாட்டு மாந்தரும் துக்கம் கேட்பதற்கு பெரும் திரளா கூடின கொங்கு சீமையுடைய பல பகுதி பெருமக்களும் வெள்ளமாய் பரவிட அந்த வெள்ளத்தின் மீது நீந்தும் படகு மாதிரி குன்றுடையானையும் தாமரை நாச்சியாரையும் சுமந்து கொண்டு இறுதி ஊர்வல ரதம் கிளம்புச்சு. இறுதி சடங்குகள் எல்லாம் முடிவடைந்து மக்கள் வெள்ளம் வற்றியதைத் தொடர்ந்து வளநாட்டு கோட்டைக்குள்ள ஆழமான அமைதி. கோட்டை அரண்மனையின் உள் மண்டபத்துல எதிர்காலத்தை பத்தின தீவிர சிந்தனையுடையவரா மாயவர் தன்னுடைய தாடியை தடவிக்கொண்டு உட்கார்ந்திருந்தாரு. பொன்னர் சோகமே உருவாக காட்சியளித்ததும் அண்ணன் வாயிலிருந்து என்ன ஆணை பிறக்கும்னு எதிர்பார்த்தவாறு சங்கர் வாளின் உறைய விரல்களால மெல்ல தட்டி கொண்டிருந்ததும் வீரமலை தன்னுடைய கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு தான் செய்துவிட்ட தவறுக்கு எப்படி பிராயச்சித்தம் செய்து கொள்வது அப்படிங்கிறது மாதிரி கவலை குறி காட்டியதும் ஏதோ ஒரு முடிவெடுக்க வேண்டிய அவசியத்துல அவங்க இருக்கிறாங்கங்கிறத தெளிவாக்குச்சு. முத்தாயி பவழாயி 2 பேரும் அந்த மண்டபத்துடைய ஒரு பகுதியில தொங்கிக் கொண்டிருந்த திரைச்சீலையின் மறைவில் அமர்ந்து கண்கள் கலங்கிட என்ன முடிவு எடுக்கப்பட இருக்குது அப்படிங்கிறத ஆவலோடு எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. அப்ப அனைவரையும் வியப்பட ஆழ்த்தும் வகையில அங்க அருக்காணி தங்கம் திடீர்னு தோன்றுனான். அவ அங்க வந்ததை பத்தி யாருக்கும் ஆச்சரியம் இல்ல. ஆனா அவ வந்து நின்ற தோற்றம்தான் அங்க பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திருச்சு. ஒரு போர் வீரனுக்கு உரிய உடை, கையில வாள், கண்கள்ல கனல். அருக்காணி அப்படின்னு ஒரே சமயத்துல பொன்னரும் சங்கரும் அலறிட்டாங்க. திரை மறைவுல இருந்த முத்தாயி பவழாயி 2 பேரும் திகைச்சு போய் வெளியே வந்தாங்க. அண்ணா அண்ணா அப்படின்னு அழைத்தவாறு அருக்காணி தங்கம் பொன்னர் சங்கர் இருவரிடமும் நெருங்கினான். தங்கை எதுக்காக இந்த கோலம் கொண்டா அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி அவளே விடையளிக்க தொடங்கிட்டா. தாயையும் தந்தையையும் இழந்து விட்டோம். பெரும் இழப்புதான். அவர்களுக்காக அழுது புலம்பி விட்டோம். நம் ஆயுள் முடியும் வரையில் அவர்களின் நினைவு நமது நெஞ்சில் நிறைந்திருக்கும். அவர்களின் பொன்னுடலை மண்ணில் கலந்து விட்டோம். அவர்களை இவ்வளவு விரைவில் நம்மிடமிருந்து பிரிப்பதற்கு காரணமான பகைவர்களை பழிவாங்க வேண்டும். அது பெரிய விவகாரம். அதை பற்றி நீங்கள் மந்திராலோசனை நடத்துங்கள். பகைவர்களை பழி வாங்கி விடுவதால் நாம் இழந்துவிட்ட தாய் தந்தையை நாம் திரும்ப பெற்றுவிடப் போவதில்லை. ஆனால் நாம் திரும்ப பெற்று தீர வேண்டிய ஒன்றை மறந்துவிட்டோமே. நாம் என்று என்னையும் சேர்த்து சொல்வது தவறு. திருத்திக் கொள்கிறேன். நீங்கள் மறந்துவிட்டீர்கள். நான் மறக்கவில்லை, மறக்க மாட்டேன். என் பாசமுள்ள தோழி குப்பாயியை நான் மறக்க மாட்டேன். அண்ணா, எனக்கு அனுமதி கொடுங்கள். அவளை மீட்டு வர புறப்பட்டு விட்டேன். எனக்கு துணையாக சில வீரர்களை மட்டும் அனுப்பினால் போதும். குப்பாயியை மீட்கும் முயற்சியில் வெற்றி பெற்றால் மட்டுமே திரும்பி வருவேன்
இல்லையேல் அந்த முயற்சியில் செத்து மடிவேன். அனுமதி கொடுங்கள். ஆருயிர் தோழி குப்பாயிக்காக அருக்காணி தங்கம் வாளேந்தி எழுந்துள்ளது கண்டு அவங்களுடைய நட்பின் சிறப்ப மனதுக்குள்ள பாராட்டினாலும் கூட அந்த முயற்சியில அருக்காணியினால வெற்றி பெற இயலாது என்பத பொன்னரு சங்கரு உணராம இல்ல. வெற்றி தோல்விய பற்றி கவலைப்படாம எதிரிய சந்திக்க வாள் பிடித்து நிற்கிற அருக்காணி தங்களுடைய தங்கைங்கிறத நிரூபித்து விட்டா அப்படிங்கிறதுல அண்ணன்மார்களுக்கு ஒரு பெருமிதம். பொன்னர் அருக்காணியுடைய கன்னத்துல அன்போடு தட்டி கொடுத்து, தங்கம், உன் தோழி குப்பாயியை நாங்கள் மறந்துவிடவில்லை. அவளை விடுவித்து வருவதற்கு சங்கரை அனுப்புவது பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்குள்ளாக நீ அவசரப்பட்டு விட்டாய் அப்படின்னு சொன்னான். சங்கரும் அருக்காணியிடமிருந்த வாளை தன் கையில வாங்கிக்கிட்டு, அருக்காணி, நீ ஓங்கிய வாள் என் கையிலே இருக்கட்டும். நீ எந்த வாளை எடுத்தாயோ அதே வாள் கொண்டு குப்பாயியை மீட்டு வருகிறேன் அப்படின்னு வீரக்குரல் எழுப்புனான். அண்ணன்மார்களோட பேச்ச ஒருவேளை அருக்காணி தங்கம் அவள் தோழியின் மீது கொண்டுள்ள அன்பின் காரணமா மறுத்து விடுவாளோ அப்படின்னு பயந்த முத்தாயி பவளாயி 2 பேரும் விரைந்து வந்து அருக்காணிய தழுவிக்கொண்டு கண்ணீர் பெருக்குனாங்க. சங்கர் பவளாயிய பார்த்து, அருக்காணியை பத்திரமாக கவனித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு தங்கையிடமிருந்து பெற்ற வாளை நிமிர்த்தி பிடித்தபடி அண்ணன் பொன்னரையும் மாயவரையும் வீரமலையையும் பார்த்து விழிகளாலேயே விடை பெற்று கொண்டு இறை தேடும் வேங்கை குகை விட்டு கிளம்புவது மாதிரி அந்த மண்டபத்திலிருந்து கிளம்புனான். அண்ணன் சங்கர் அடலேறு நடை போட்டு போவது பார்த்து அருக்காணியுடைய நெஞ்சத்துல ஆறுதல் உணர்வு ஊற்றெடுத்ததுனாலும் அவளையும் அறியாம குப்பாயின்னு குமிரி கதறிவிட்டா. குப்பாயிய குதிரை மீது அமர்த்தி அவளை அப்புறம் இப்புறம் அசைய ஓட்டாம அந்த இருள்ல கடத்தி சென்ற பராக்கிரமன் வடிவழகி வரும் ரதத்தை எதிர்பார்த்து வீரப்பூர் காட்டுல ரகசிய மண்டபம் ஒன்றுல காத்திருந்தான். ஏற்கனவே வடிவழகிக்கு அடையாளம் காட்டப்பட்ட பாதை, அடையாளம் காட்டப்பட்ட ரகசிய மண்டபம். மண்டபத்துல அடைக்கப்பட்ட குப்பாயி தன்னை பராக்கிரமனிடம் அருக்காணி தங்கம்னே அடித்து சொன்னான். பராக்கிரமனுக்கு பாதி சந்தேகம், பாதி நம்பிக்கை. இருவரும் ஏறத்தாழ ஒரே வயது, கிட்டத்தட்ட ஒரே முகபாவம். இருவர் அணிவதும் ஒரே மாதிரி உடை. தாமரை நாச்சியாருடைய படுக்கை அறையில அவளுக்கு அருகே படுத்துறங்குவதுன்னா அது அருக்காணியாகத்தானே இருக்கணும். ஆகையால தலையூர் மன்னன் அனுபவிக்க போகும் அவளை பராக்கிரமன் மிக்க மரியாதையோடு நடத்தினான். அவள்தான் அந்த மரியாதையை ஏத்துக்கல. ஒரு மனித மிருகத்திடமிருந்து கிடைக்கும் மரியாதையும் கௌரவமும் அதனை கொடுப்பவரை காட்டிலும் ஏற்றுக்கொள்பவருக்குத்தான் மிக கேவலம் அப்படிங்கிறத அவ புரிஞ்சுக்கிட்டு இருந்தா. அவளை மண்டபத்துக்கு உள்ளேயுள்ள வசதியும் ஆடம்பரமும் நிறைந்த அறை ஒன்றுல அடைத்து பூட்டிவிட்டு பராக்கிரமன் மண்டபத்து வாயிற்புறம் வந்து வடிவழகியின் ரதம் வருதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு நின்னான். மண்டபத்தை சுற்றியுள்ள வீரப்பூர் காட்டுல மரங்கள் காற்றுல அசையும் ஒலியும், தொலைவுல கேட்கிற நரிகளுடைய ஊளையும், அந்த ஊளை சப்தம் கேட்டு மரக்கிளைகள்ல அமர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பல்வேறு வகை பறவைகள் சிறகடிக்கும் ஓசையும் காட்டின் இரவு நேர அமைதியை கிழித்து கொண்டிருந்துச்சு. கண் வலி எடுக்க வடிவழகியின் ரதத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த பராக்கிரமனுடைய காதுகள்ல குதிரைகள் வரும் குளம்படி சப்தம் கேட்டுச்சு. அந்த சப்தம் வெகு விரைவில் மண்டபத்துக்கு பக்கத்துல வந்துருச்சு. பாதுகாப்புக்காக சோழ நாட்டு வீரர்களை போல உடை அணிந்து வந்த தலையூர் குதிரை வீரர்கள் புடைசூழ புலிக்கொடி பறக்கும் வடிவழகியின் ரதம் மண்டபத்து வாசல்ல வந்து நின்னுச்சு. பராக்கிரமன் ஏகடியமா சிரிச்சுக்கிட்டே வடிவழகிக்கு கை கொடுத்து ரதத்திலிருந்து அவளை கீழே இறக்கிவிட்டு, உறையூர் இளவரசியாரே, வருக வருக அப்படின்னு சொன்னான். அவளும் பராக்கிரமனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, ஆமாம் போங்கள் அப்படின்னு சொல்லி கலகலன்னு சிரிச்சா. அந்த காட்சிய இருள விரட்ட முயற்சிக்கும் மங்கலான தீப்பந்த வெளிச்சத்துல பார்த்த தலையூர் வீரர்கள் வேறு பக்கமா திருப்பிக் கொள்வது மாதிரி பாவனை செஞ்சு கடைக்கண்ணால கண்டு கழித்து பெருமூச்சு விட்டாங்க. தாங்க முடியாதவர்கள் சிலர் குதிரை மேலிருந்த தங்கள் கால்களை அவற்றின் உடலின் இருபுறமும் அழுத்தினாங்க. சிலர் உதட்ட கடிச்சுக்கிட்டாங்க. பராக்கிரமனும் வடிவழகியும் மண்டபத்துக்குள்ள ஒருவரையொருவர் தழுவியவாறே நுழைஞ்சாங்க. எப்படி இருக்கிறாள் அருக்காணி தங்கம் அப்படின்னு வடிவழகி பராக்கிரமனுடைய பாறை போன்ற கன்னத்துல அழுந்த ஒரு முத்தம் கொடுத்து கொண்டே கேட்டா. பராக்கிரமனோ அந்த முத்த சுவையில மயங்கி அவளை அப்படியே இடுப்பின் பக்கமும் மார்பின் பக்கமும் கை கொடுத்து தூக்கி தன் மடியில கிடத்தியவாறு அங்கிருந்த ஒரு பளிங்கு மேடையில அமர்த்தினான். அருக்காணி எப்படி இருக்கிறாள் என்றா கேட்கிறாய்?
கடைந்தெடுத்த சிலை போல இருக்கிறாள். கசங்காத மலராக இருக்கிறாள். இனிமை, இளமை, புதுமை மூன்றும் நிறைந்த புதையலாக இருக்கிறாள். சுருக்கமாக சொன்னால், நீ மாங்கனி, அவள் மாவடு. சிறு பிராயத்தில் மாவடுக்களை மரத்தில் ஏறி பறித்து சாப்பிட்டிருக்கிறேன். அதில் கொஞ்சம் உப்பும் கலந்து சாப்பிட்டால் அடடா, என்ன ருசி, என்ன ருசி அப்படின்னு பராக்கிரமன் சொன்னான். நான் அருக்காணியின் கட்டழகை பற்றி கதையளக்க சொல்லவில்லை. கடத்தி கொண்டு வந்திருக்கிறோமே, கலங்கி போயிருக்கிறாளா, கண்கள் வீங்கி அழுது கொண்டிருக்கிறாளா என்றுதான் கேட்டேன்னு வடிவழகி கேட்டா. ஹோ, அதை கேட்கிறாயா? வேடனிடம் பிடிபட்ட மான்குட்டி போல திரு திரு என விழித்துக் கொண்டிருக்கிறாள். சின்னஞ்சிறுசுதானே, உன்னை போலவா? எத்தனை பேர் தொட்டு தூக்கினாலும் இன்னும் 10 பேர் தொட்டு தூக்க மாட்டார்களா என்று ஏங்குவாய் நீனு பராக்கிரமன் பதில் சொன்னான். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு இந்த பண்பெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் உங்களை போன்ற ஆண்களுக்கு பெண்களால் ஈடு கொடுக்க முடியுமான்னு வடிவழகி கேட்டான். வா வடிவழகி, அருக்காணியை பார்க்கலாம். அவளை நீயே மெதுவாக வழிக்கு கொண்டு வா. உன்னாலும் முடியாவிட்டால் அவளை ரதத்தில் கட்டி போட்டு தலையூர் அரண்மனைக்கு கொண்டு போக வேண்டியதுதான் அப்படின்னு சற்று மிரட்டுகிற குரல்ல கூறியவாறு குப்பாய் இருக்கிற அறை கதவை திறந்து உள்ள நுழைஞ்சான் பராக்கிரமன். வடிவழகியோ அவனை பின்தொடர்ந்து அறைக்குள்ள வந்தான். குப்பாயி அந்த அறையுடைய ஒரு மூலையில தலை கவிழ்ந்த நிலையில சுவரின் பக்கமா திரும்பி கொண்டு சுருண்டு படுத்திருந்தான். இதோ பாரம்மா அருக்காணி, உறையூர் இளவரசி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னான் பராக்கிரமன். அந்த வாசகம் காதுல விழுந்தவுடனே குப்பாயி வாரி சுருட்டி கொண்டு எழுந்து நின்றா. அவளை பார்த்ததும் வடிவழகி திகைச்சு போனான். யார் யார் அப்படின்னு வடிவழகியின் உதடுகள் முணுமுணுத்துச்சு. அதுக்கப்புறம் அவளே போய் அந்த அறையின் சுவர்ல சொருகப்பட்டு எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தை எடுத்து குப்பாயியுடைய முகத்துக்கு நேரே பிடிச்சுக்கிட்டு அவளை உற்று பார்த்தா. குப்பாயி இப்ப வெற்றி களிப்புல பயங்கரமா சிரிச்சா. ஏமாந்து விட்டீர்களா எத்தர்களே அப்படின்னு கேட்டு கேலி சிரிப்பு சிரிச்சா. இவள் அருக்காணி தங்கம் அல்ல, குப்பாயி, குப்பாயி அப்படின்னு வடிவழகி கத்துனான். பராக்கிரமன் அசைவற்று போனான். அவனால எதுவுமே பேச முடியல. அவன் ஏமாந்து போய் அருக்காணிக்கு பதிலா குப்பாயை கொண்டு வந்து விட்ட முட்டாள்தனத்தை எண்ணி வெட்கப்படுறதுக்கு பதிலா கோபப்பட்டான். தன்னை ஒரு சாதாரண பெண் இந்த குப்பாயை ஏமாளியாக்கி விட்டாளேன்னு கொதிச்சான். வடிவழகிய பரபரன்னு இழுத்துக்கிட்டு வெளியே வந்தான். வடிவழகி அஞ்சி நடுங்கினான். அவளை பார்த்து பராக்கிரமன் பயப்படாதே அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு முறை உடல்கள் அழுத்திட தழுவிக்கொண்டான். பராக்கிரமனுடைய போக்கு வடிவழகிக்கு ஒண்ணுமே புரியல. வடிவழகி, நான் ஏமாற்றப்பட்டதிலும் ஒரு ஆதாயம் உண்டு. இவளை அருக்காணி என்று நம்பியதால் இவள் தலையூர் மன்னருக்கு உரியவளாயிற்றே என்று தயங்கினேன். இவள் கொள்ளை அழகை தலையூர் மன்னன் அனுபவிக்கப் போகிறானே என்று எண்ணி ஏங்கினேன். இப்போது எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இதே மண்டபத்தில் இன்று இரவே இவளை எனது விருந்தாக ஆக்கிக் கொள்ளப் போகிறேன். மிச்சமிருக்கும் இரவு பொழுது முழுவதும் இவளை அனுபவிப்பேன். பிறகென்ன, இவள் எச்சிற்பண்டம் அப்படின்னு சொன்ன பராக்கிரமன் வடிவழகிக்கு இன்னும் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு குப்பாய் இருந்த அறைக்குள்ள போய் கதவை தாளிட்டு கொண்டா. வராதே, வந்தால் உன்னுயிர் உனக்கில்லை அப்படின்னு உருமிக்கொண்டே குப்பாயி அந்த அறையின் சுவர்ல மாட்டப்பட்டிருந்த ஒரு குத்துவாளை கையில எடுத்துக்கிட்டா. பெண்ணே, மலையை உளியால் பிளக்க முடியாதடி, வெடிகொண்டு கூட பிளக்க முடியாத பர்வதம் அடி இந்த பராக்கிரமன். தலையூர் மன்னரின் மஞ்சத்தை அலங்கரிக்க ஒரு பஞ்சவர்ண கிளியை பிடிக்க வந்தோம். பச்சை கிளி நீ அகப்பட்டு கொண்டாய். இருந்தாலும் என் இச்சைக்கு உகந்த கிளி. இங்கிருந்து நீ தப்ப முடியாது. பிணமாகலாம். ஏன் தொல்லை? மனமாகாத உன்னை நீ மனம் வைத்தால் நான் மணக்கவும் தயார். இணங்கி விடு கண்ணே, இரவு வீணாகிறது அப்படின்னு பராக்கிரமன் சொன்னான். அவன் அவளை நெருங்கினான். குப்பாயி தன் கையில் இருந்த குத்துவாளை ஊங்கி அவனுடைய நெஞ்சில குத்துனான். அவன் அதை தடுத்து கொண்டு அவளுடைய கையை முறுக்கி குத்துவாளை கீழே வீழ்த்தினான். அவளையும் இறுக அணைச்சுக்கிட்டா. அவளோ தன்னை கட்டி பிடித்த கைய பலம் கொண்ட மட்டும் பல்லால கடித்து அவனிடமிருந்து விடுபட்டா. பராக்கிரமன் ரத்தம் கசியும் தனது கைய ஒரு முறை பார்த்து கொண்டா. காமவெறியில அவனுக்கு அந்த வலி ஒரு பொருட்டா தெரியல. அறைக்குள்ள அவ எங்க ஓடி தப்பித்து கொள்ள முடியும்? முட்டிக்கொண்டா, மோதிக்கொண்டா.
அவளுடைய ஆடையை இழுத்து அவளை அலங்கோலமாக்குனான் பராக்கிரமன். அந்த அலங்கோல காட்சி அவன் இதயத்தில எரியும் காமத்தீக்கு எண்ணெய் ஊற்றியது போல ஆச்சு. அவளை அப்படியே வாரி தூக்கி ஒரு மலர் செண்டை வீசுவது மாதிரி படுக்கையில வீசுனா. அப்ப அறைக்கு வெளியே மண்டபத்துக்குள்ள ஏதேதோ வித்தியாசமான ஒலிகள். மஞ்சத்துல வீசப்பட்ட குப்பாயி மீது பராக்கிரமன் தாவுனா. படாருங்கிற பயங்கர ஓசையோடு அறையின் கதவுகள் தூள் தூளா சிதறி விழுந்துச்சு. பராக்கிரமன் வெறியுணர்வோடு திரும்பி பார்த்தா. வேலொன்று பராக்கிரமனின் நெஞ்ச பிளந்து கொண்டு முதுகுப்புறம் எட்டி பார்த்து நின்னுச்சு. பராக்கிரமன் தள்ளாடுனா, தடுமாறுனா. வேல் வீசியது யாருன்னு பராக்கிரமனுடைய ஒளி மங்கிக் கொண்டிருந்த விழிகள் உற்று பார்த்துச்சு. உற்று பார்த்தவன் அதிர்ச்சிக்கு ஆளானா. அரசே, நீங்களா அப்படின்னு பராக்கிரமன் அலறுனா, கதறுனா. ஆமாம், நானேதான் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தலையூர் காளி மன்னன் தனது முக்காட்டை விலக்கிக் கொண்டு நின்னான்.